சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்று ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட அவசியமான 7 தகுதிகளை குறித்து நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, ஓர் ஆணோ பெண்ணோ தன் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து உண்மையிலேயே மனம் திரும்பி இந்த பிரபஞ்சத்தின் ஒரே உண்மையான தேவனான இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மன்னிப்பை நாட வேண்டும். அவரது இரத்தம் மட்டுமே நம் பாவங்களை மன்னிக்க முடியும். இரண்டாவதாக, அந்த நபர் மறுபடியும் பிறக்க வேண்டும். மாம்சத்தில் இருக்கும் ஒரு மனுஷியாகிய தாயிடமிருந்து பிறப்பது போதாது, கர்த்தரால் பிறக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய உலகில் மறுபிறப்பு எனப்படும். மூன்றாவதாக, மனம் திரும்பிய பாவி ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அதில் அந்த நபர் இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலுடன் தன்னை அடையாளப்படுத்துகிறார். நான்காவதாக, நமது உள்ளார்ந்த மாற்றத்தை இவ்வாறு வெளிப்புறமாக அடையாளங்களாக செயல்படுத்திய பிறகு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்துவர் உலகிற்கு எதிரியாக மாற வேண்டும். அப்போஸ்தலன் யாக்கோபு சிதறி போன 12 கோத்திரங்களுக்கு எழுதும் போது அவர்கள் உலகத்துடனான நட்பின் காரணமாக அவர்களை உண்மையில்லாதவர்கள் என்று அழைக்கிறார். அவர் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்ற இந்த கேள்வியை கேட்பதாக தெரிகிறது. ஐந்தாவதாக, இந்த உலகத்திலிருந்து பிரிக்கப்படுவதுதான் பரிசுத்தம் என்பதாகும். ஆறாவதாக, ஒரு கிறிஸ்துவராக நாம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெட்கப்படக்கூடாது. ஏனெனில் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இறுதியாக, இயேசு கிறிஸ்து கற்பித்த 10 கன்னிகைகளின் உவமையிலிருந்து நாம் நம்மை பரிசுத்தமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் நம் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். ஆகவே அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மறுபடியும் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம். ஆமேன்.